ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா உங்களை ஆசீர்வதிக்கப்படுறது, உங்களோடு கூட பேச போறாரு. அந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மகனே மகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறீங்க. கரெக்டு தானே? உங்க லைஃப்ல சில காரியங்கள் நடக்கல, சில காரியங்கள் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க. அது நடக்க மாட்டேங்குது. நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, நடக்கும்னு ஆசைப்படுறீங்க, நடக்கவே மாட்டேங்குதுங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு. என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு, இது சந்திக்கப்படவே இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் எப்ப சந்திக்கப்படும்னு எனக்கே தெரியல. அதனால என் வாழ்க்கையை குறித்து நான் கலங்கிக்கிட்டே இருக்கேன், நான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்க என் மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீங்க ஏன் அந்த காரியத்தை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் கலங்குறீங்க, அது நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? நான் உங்களோடு கூட தானே இருக்கேன். உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்க மாட்டேனா? இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு வாக்குறாரு. உங்க காரியங்களை தேவன் நிச்சயமா சந்திக்க போறாருங்க. நீங்க எதிர்பார்க்கிற அந்த முயற்சிகள்ல தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர போறாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்த நமக்கு கத்துத்தராரு. அதாவது ஏசப்பா ஊழியம் செய்து கொண்டு முடித்து விட்டு போன ஒரு நாட்கள்ல ஏசப்பா ஒருத்தங்க வீட்டுக்கு போறாரு. மரியாள் வீட்டுக்கு போறாங்க. அப்ப மார்த்தாலும் மரியாளும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சகோதரிகள். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஏசப்பா வரப்போறாரு அப்படின்றதுக்காக ஏசப்பாவுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு பிடிச்சதை நமக்கு என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், அதை நான் செய்ய போறேன், ஏசப்பாவை நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்காக ஏதாவது பண்ண போறேன், எப்படியாவது அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு அவருக்கு எல்லாத்தையும் நான் அவருக்கு கொடுக்க போறேன், அவருக்காக பணிவிட செய்ய போறேன்னு சொல்லி நம்ம மார்த்தாள் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு அந்த வேலையெல்லாமே செஞ்சிருந்தாங்க. ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய பாதம் ஒன்றே போதும் என்று அவருடைய பாதத்திற்காக காத்து கொண்டிருந்தாங்க. ரெண்டு விஷயங்க இங்க ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யலான்ட்டு இவங்க யோசிச்சாங்க, ஆண்டவர் மட்டும் போதுன்றத அவங்க யோசிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் மட்டும் நமக்கு போதுன்ற அந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு செய்யணும், நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல, ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஏசப்பா நாம மகிமைக்குன்னு 4 பேருக்கு உதவி செய்யறது, பரிசுத்தமா வாழ்றது, சர்ச்சுக்கு போறது, முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க ஜனங்களுக்கு நம்ம மூலியமா சில நன்மையான காரியங்களை நம்ம செய்யறது ரொம்பவே நல்லதுதான். அதுல ஏசப்பா நாம மகிமைப்படும். ஆனா ஏசப்பா மட்டும் போதும்னு சொல்லி அவருடைய பாதத்துல அப்படியே காத்திருந்த பிள்ளையா, நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளையா நம்ம இருக்கிறோமா? அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல. அந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று மட்டும்தான். அப்போ ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் இதுல சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஸ்டோரி. அதாவது ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்காராமா. அந்த ராஜாக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே. அவருக்கு பர்த்டே அப்படின்றதுனால மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன்னு சொல்லி ராஜா ஒரு அறிக்கை விட்டுறாரு. நாட்டுல இருக்க மக்களும் ராஜா கிட்ட, ராஜா எனக்கு ஆடு வேணும், எனக்கு கொஞ்சம் இடம் வேணும், எனக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்கு, அது கொஞ்சம் பணம் தேவைன்னு சொல்லி நிறைய மக்கள் நிறைய காரியத்தை ராஜா கிட்ட கேட்கறாங்களாமா. ஆனா ஒருத்தர் கடைசியா அந்த ராஜா கிட்ட கேட்கறாங்களா, ராஜா எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்ட்டு. ஏன்பா என்னையே கேட்கிற, என்கிட்ட இருக்க என்ன காரியம் வேணும்னு சொல்லுப்பா, நான் அது உங்களுக்கு தரேன்பான்னு ராஜா சொன்னதுக்கு, இல்ல ராஜா, எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்கறத காட்டிலும் எனக்கு நீங்க வேணும் நான் சொன்னேன்னா உங்களுக்குரிய எல்லா காரியமும் எனக்கு கிடைச்சிடும்ல. அது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏசப்பா நீங்க எனக்கு போதும், முதலாவது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் கொடுப்பேன்ற அந்த மனநிலைமை, அந்த ஒரு திட்டத்தை, அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கான நேரத்தை, ஆண்டவருக்கான விஷயத்த நம்ம ஒப்பு கொடுத்து அவரை நம்ம முழுமையா அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து வாழ்ற ஒரு பிள்ளையா நம்ம மாறும்போது, நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்க எந்த காரியத்தை குறித்தும் இன்னைக்கு நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்க காரியங்களை
தேவன் நிச்சயமா சந்திப்பாரு. படிப்புல ஒரு தேவை இருக்கும், வேலையில ஒரு தேவை இருக்கும், தொழில்ல ஒரு தேவை இருக்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் பலவீனங்கள், வியாதிகள், சரீரத்துல பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கிறான், எனக்கு இந்த வீட்டுல இப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு பணமே இல்ல, பொருளாதாரத்துல பிரச்சனை, அப்படி இப்படி மனுஷங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா தீர்த்து வைப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர் மற்றும் போதுன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளையா இன்னைக்கு நீங்க மாறணும். நீங்க ஜெபிக்க போறீங்களா? ஏசப்பா மட்டும் போதும், நீங்க அவரை நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்றீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? எனக்கு அவங்களையும் பிடிக்கும், எனக்கு ஏசப்பாவையும் பிடிக்கும், அந்த இடத்துக்கும் போவேன், ஏசப்பாவும் பிடிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா மட்டும் பிடிக்கும், அவருக்காக மட்டும்தான் என் உள்ளம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பா உங்க உள்ளத்துல நீங்க கொண்டு வந்துட்டீங்களா, உங்க வாழ்க்கையிலுமே பிரைட்டா மாறப்போதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட தேவையானது அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் தேவையானது ஒன்று, நீங்கள் மட்டும்தான். எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது மாறப்போகிறது. மாற்றினதற்கு நன்றி செலுத்துகிறேன். கலங்குகிற எல்லா காரியத்திலும் ஒரு அற்புதம், சுகம், விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.